வணக்கம் உறவுகளே. ஒரு வைத்தியர் ஒருத்தர் தன்னோட மனைவி கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்காக வர்றாரு. அவர் காட்டுக்குள்ளே ஏதாவது கிடைக்குமா, அதிசய பொருள் கிடைக்குமான்னு தினம் காலையில் எந்திரிச்சு தேட போனால் நைட்டு தான் வீட்டுக்கு வருவார். அப்படி ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு இளம் பெண் அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறா. யாரம்மா நீ, யாருன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டால், என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா, நான் தான் உங்கள் மனைவின்னு சொல்லுது அந்த பொண்ணு. என்னன்னா, நான் உங்களுக்காக கூழ் காய்ச்சிட்டு இருந்தேன். காய்ச்சும்போது அந்த கூழ் காய்ச்சிற துடுப்பு எங்கேயோ காணாமல் போச்சு. கரண்டி எடுத்து காய்ச்சினேன், அதில் கரண்டி உடஞ்சிருச்சு. அதனால் நான் பின்னாடி போய் தேடி பார்த்து ஒரு கருகருன்னு ஒரு கட்டை கிடந்துச்சு. அதை எடுத்து கழுவி நான் கூழ் காய்ச்சினேன். உங்களுக்கு கூழ் பூரா இப்படி கருகருன்னு ஆயிடுச்சு. அது கருகருன்னு இருக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் குடிச்சிட்டேன். உங்களுக்கு வேறு காய்ச்சி வச்சிடலான்னு நான் குடித்தோன்னே இப்படி ஆயிட்டேன். பூரா தங்கம் வைடூரியமெல்லாம் என்ற காது கழுத்துக்கெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் நானும் கலராக சின்ன பிள்ளையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடடா, நம்ம இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு அற்புத பொருளைத்தானு சொல்லிட்டு, எங்கே அப்படின்னு சொல்லி அந்த தடி எங்கே, இந்த கருத்தை குச்சி எங்கேன்னு சொல்லி கேட்குறாரு வைத்தியர். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நான் அந்த கூழை குடிச்சிட்டேன். ரெண்டாவது உங்களுக்கு கூழ் காய்ச்சும் போது அடுப்பெரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த விறகு கட்டையை முறிச்சு தான் அடுப்பில் வச்சு கூழ் காய்ச்சினேன்னு சொல்லிச்சான். அப்போ அவர் என்ன, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு மயக்கம் போட்டாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ அதுதான் நடக்கும். அது கிடைச்சும் கூட அவங்க பயன்படுத்த முடியல. பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.